இன்றைக்கு நாம என்ன என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கக்கூடியதை இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். அதாவது எல்லாத்திலுமே மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்கள் இருக்கு. நீங்க அபிராமி அந்தாதி படிச்சீங்கன்னா நீங்க அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கல, அவ்வளவுதான். தனம் தரும் மகாலட்சுமி, தனம் தரும், கல்வி தரும், கல்வி சரஸ்வதி, ஒரு நாளும் தலைவரையா மறந்தர் துர்கா, வீரம் பிரேவுக்கு ஒரு நாளும் தளர்வரியா மனந்தர், நல்லெண்ணெய் எல்லாம் ஏன் அது இதுன்னு எதுக்கு சொல்லி நல்லெண்ணெய் எல்லாம் தரும். அப்ப இவ்வளவு தரும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு இந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லா அருளாள பெருமக்களும் நமக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் படிச்சிருக்கிறாங்க. அப்போ தனித்தனியாக நீங்க எங்களால பாட முடியலன்னு இந்த ஒரு பாடலை தேர்வு பண்ணிக்கோங்க. அபிராமி அந்தாதியில இந்த ஒரு பாடலை தேர்வு பண்ணிக்கோங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், நல்ல தெய்வ வடிவும் தரும். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? ஒருத்தங்க பார்த்து இதெல்லாம் என்ன ஆளு அப்படின்னு சொல்லாம நம்மளையும் ஒரு மனுஷனா மதிச்சா அது நமக்கு ஒரு பெருமை தானே. அப்படி நமக்கு வழிபாட்டுக்குரியதாக நம்மளை இறைவன் ஆக்கிக்கிறான். அந்த மாதிரி நீங்களும் திருவுருளை சிந்தித்து இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறதாக நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடியது மஞ்சள் கலர் பூக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். மகாலட்சுமிக்கு உரிய பூக்கள் அப்படிங்கக்கூடியது செந்தாமரை பூனால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் விசேஷமானது. கிடைக்காதவங்க மீண்டும் செவ்வரளியிலே ரோஸில் ஒரு செவ்வரளி இருக்குது, நல்ல சோப்பு கலரில் ஒரு செவ்வரளி இருக்குது, அந்த ரோஸ் கலர் செவ்வரளியை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். எல்லாம் எண்ணெய் பொறுத்து எல்லா மலரும், இந்த கேந்தின்னு ஒரு பூ இருக்குது, நம்ம ஏரியாவில் கேந்தின்னு சொல்லுவோம், நீங்கள் எந்த ஒரு என்ன துலுக்கு சாமந்தின்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை காசில் மட்டும் இறந்தவங்களுக்கு மட்டும் போடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னை பொறுத்து இந்த பூக்கள் மூட மூடையாக எங்கிட்ட கொண்டாந்து தட்டிட்டாங்க. நான் தினப்படி யாகம் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அப்போ அன்னைக்கு 100 ரூபா கொடுப்பேன், டெய்லி ஒரு மூடை பூ, மல்லியோ பிச்சியோ ஏதோ ஒன்று வரும். ஒரு 10-20 பிள்ளைங்க 30 பிள்ளைங்க உட்காந்து கட்டுவாங்க, கோப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்புறம் நான் 5-6 மூடை இதை கொண்டாந்து போட்டாங்க. அம்மா இதை நம்ம உபயோகிக்கவே கூடாது, அதில் சில ஆசிட் சுரக்கு, அது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். மற்றபடி அந்த பூவை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில், ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். நான் அந்த பூ பக்கத்திலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அந்த பூ என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. சுவாமி விவேகானந்தர் ஒரு கேத்ரி மகாராஜ் அவங்க வீட்டுக்கு போயிருந்தார். அப்போ ஒரு நடன பெண், ஒரு துறவி நடன பெண் நடனம் ஆடுறதை பார்க்கக்கூடாதுங்கிறதுனால அவர் அதை பார்க்கல. அந்த பதிவுகள்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த பாடல், அவள் அந்த பாடலை பாடுறா. சுவாமிஜி வந்துட்டாங்களான்னு கேட்குறா ஸ்டேஜில் ஏறின பிறகு. இல்லை, சுவாமிஜி பெண்கள் நடனம் ஆடுறத ஒரு துறவி பார்க்கக்கூடாதுன்னு வரலை அப்படிங்கிறா. அப்படியான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பாடல் பாடுறான். கொல்லன் பற்றையில் அருவா செய்கிறாங்க, கத்தி செய்கிறாங்க. எல்லா கத்தியும் எல்லா அருவாலும் உயிர்கொலை பண்ணுவதற்கு பயன்படுதில்லை. அது வாழ்வியல் கோட்பாட்டுக்காக வேண்டி அது ஏதோ ஒரு கத்தி, ஏதோ ஒரு அருவாள் உயிர்கொலைக்கு பயன்படலாம். ஆனால் எல்லாமே அப்படி இல்லை. அப்படி ஒவ்வொன்றிலும் அவள் ஒவ்வொரு கருத்து சொல்கிறான். தேவா நீயுமா என்னை அது மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு. அவர் அங்கேருந்து ஸ்டேஜில் அந்த அம்மா காலில் கும்பிடுறாரு. அது மாதிரி இந்த பூக்கள் என்கிட்ட நீயுமா தள்ளுத அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. உடனே ஊசி நூல் எடுத்து அப்படியே வேகமாக கொடுத்து, நிலைக்கதவு இருக்குல்ல, அந்த பூஜை ரூம் நிலக்கதவு, அதுக்கு சரஞ்சரமாக அப்படியே கட்டி தொங்க விட்டுட்டேன். அத்தனை இதையும் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள அங்கே இங்கே 5-6 நாள் ஆனாலும் அது கெட்டு போகாது. அது மாதிரி நம்ம எந்த பொருளும் நமக்கு சுவாமி சன்னிதானத்தில், அதுவும் இறைவனுடைய சிருஷ்டி தானே, அது மாதிரி நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் வச்சுக்குவோம். இருந்தாலும் உகந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மஞ்சள் கலர் பூக்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா பூவும் இறைவனுடைய சன்னிதானத்துக்கு உகந்த பூக்கள் தான் அப்படிங்கிறதோடு இன்றைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். திருவுருள் குத்தி வைக்க நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.